ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லாக நடந்துக்கிறாரு. ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் ஆனதுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. முதல்ல யாருமே கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணாதபடி நம்ம செய்யணும், எல்லா தொழிலாளர்களுமே கார்த்திக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன் நடந்துகிட்ருக்காரு நம்ம ஆனந்த். கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா கேன்டீனில் கொடுக்குற ஃபுட்டு நல்லாவே இல்லை, ஃபுட்டோட டேஸ்ட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திமிராக நடந்துக்கிறாரு. கார்த்திக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் தரமான ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி வாக்குறுதி கொடுக்கலன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஃபேக்ட்ரியை ஓடாது, நாங்கள் யாரும் வேலை பார்க்க மாட்டோம், ஆமாம் தானே அப்படின்னு சொல்லி தொழிலாளர்கள் எல்லாத்தையும் கேட்டவுடனே எல்லா எம்ப்ளாயீஸுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பயங்கர போராட்டம் நடந்துகிட்ருக்கு. கடைசியில் கார்த்தி சொன்னது தான் நடக்குது. ஆனந்துக்கு வேறு வழியே இல்லாமல் ஃபேக்ட்ரிக்கு நிறைய லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த் என்ன செய்கிறாருன்னா, சரி நாங்கள் நல்ல தரமான உணவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தீபா வந்துட்டு இங்கே ரியாவோடைய அத்தை மாமா வந்திருக்காங்க. அவங்க அபிராமியை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளாரையும் நம்ம தீபா என்ன சொல்கிறாங்கன்னா, வந்தவங்க வெறும் வயிற்றோடய உட்காந்துட்ருக்கீங்களே, இருந்தாங்க காஃபி குடிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களும் காஃபி தானே அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம அபிராமி வராங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டோன்னே, இவங்க தான் அத்தை, ரியா அக்காவோட அத்தையும் மாமாவுமா, இவங்க ஏதோ உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. அப்படியா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க தீபா, இவங்களுக்குலாம் எதுக்கு காஃபி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவை சைடில் கூப்பிட்டு கேட்குறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அத்தை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா சொல்லிட்டு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் ரியாவுடைய வாழ்க்கையை பற்றி பேச வந்திருக்கோம். நீங்கள் இன்னும் ரியாவை மருமகளாக ஏற்றுக்காமல் இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ரியாவுக்கு ரிசப்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரியாவுக்கு ரிசப்ஷனா, எதுக்காக இவளுக்கு நாங்கள் ரிசப்ஷன் வைக்கணும் அப்படின்னு என்னங்க உங்கள் பையன் என் அண்ணன் பொண்ணு ரியா காலத்தில் தாலி கட்டியிருக்காரு, இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? அப்படியா, அப்போது என் பையனுக்கு இன்னொரு மனைவி இருக்காங்க, அவங்களோட அனுமதி இல்லாமல் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்களே, நாங்கள் வேணால் இவங்க மேலே கேஸ் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்குறாங்க. உடனே ரியாவோட அத்தை மாமாவும், என்ன ரியா இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, இது சரிப்பட்டு வராது, நான் உடனே மீடியாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளாரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபா கொடுத்த டீ வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. டீயில் போட்டிருக்க பேதி மாத்திரை அவங்கள உட்கார விடாமல் குடு குடு குடுன்னு ஓட வச்சுறாங்க. போகிறாங்க வராங்க, போகிறாங்க வராங்க, செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்குங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்